ஹாய். நம்ம கஸ்டமர் நிறைய பேர் கேட்டது பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பவருக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஹோண்டாவை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே ஹெட்லைட் பவர் கம்மியாக தான் இருக்கும். யூனிகான் சைன்லாம் எடுத்தீங்கனாலே ஹெட்லைட் பவர் கம்மியாக தான் இருக்கும். அது டிவி ஸ்கூப்லாம் பார்த்தீங்கன்னா பவர் நல்லாவே இருக்கும். இப்போ இந்த ஹோண்டாவில் ஹெட்லைட் பவர் கம்மியாக இருக்குன்னு சொல்லி போட்டு நம்ம ஒரு ரெகுலேட்டர் ஒன்று வாங்கியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டர் தான். இந்த ரெகுலேட்டர் போட்டதுக்கு பவர் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இந்த ரெகுலேட்டர் வந்து பவர் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இது எந்த காயிலாம் வைண்டிங்லாம் எதுவுமே பண்ணல. ஆனால் இந்த ஒரு ரெகுலேட்டர் மட்டும் தான் மாற்றணும். ஒரு ஹெட்லைட் பல்ப் 60-55 போட்டோம், பவர் நல்லா இருந்தது. 100-90 போட்டு நான் டெஸ்ட் பண்ணோம், அதுவும் நல்லா தான் இருந்தது. ஹெட்லைட் பவர் நல்லா தான் இருந்தது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 60-55 பல்பே போதும், கரெக்டான ஒரு பவர் தான். ஓகே, சார்ஜிங் அதே மாதிரி பேட்டரி சார்ஜிங்லாம் எல்லாமே கரெக்டாக சார்ஜ் ஆகுது. இந்த ரெகுலேட்டரோட பவர் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரிஜினல் ரெகுலேட்டரோட பவருங்க. பவர் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதே நம்ம இந்த பூஸ்டர் ரெகுலேட்டர், இதுக்கு அடுத்த ரெகுலேட்டர் இப்போ நம்ம போட போறோம். இதோட பவர் பாருங்க எவ்வளோ தூரம் இருக்குன்னு. இதோட பவர் பார்த்தீங்கன்னா நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். இது லோ பீம், இது ஹை பீம். ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அதாவது லைட்டு பிளிங்க் ஆகிறதோ இல்லை பீஸ் போகிறதோ இல்லை எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்கு. ரெகுலேட்டர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.